நீச்சனையில நாம இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கு கெமிஸ்ட்ரில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கான மொலாரிட்டி அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சொல்யூஷன், சொல்யூட், சால்வெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு வாட்டர் எடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து சுகர் மிக்ஸ் பண்ண போறோம். அதாவது எதுல கரைக்க போறோங்கிறது. ஸோ அத வந்து சால்வெண்ட்டுங்கிற மாரி எத கரைக்க போறோமோ அத சொல்யூட் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்றோம். ஸோ கிடைக்கக்கூடிய அந்த சுகர் வாட்டர தான் நம்ம சொல்யூஷன் அப்படிங்கிற மாரி சொல்றோம். கான்சன்ட்ரேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ அதாவது நம்ம எடுத்துட்டு இருக்கிற அந்த வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. அதாவது சுகர் வாட்டர் இருக்கு. அந்த சுகர் வாட்டர்ல எவ்வளவுக்கு அந்த சுகர் வந்து அத வந்து மோல்ல மெஷர் பண்றது. ஸோ அது வந்து எவ்வளவு சுகர் வந்து டிசால்வ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத ரெஃபர் பண்றது தான் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இப்போ மொலாரிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தடு தான். அதாவது ஒரு லிட்டர் சொல்யூஷன்ல ஸோ மோல் ஆஃப் சுகர் வந்து எவ்வளவு டிசால்வ் ஆகியிருக்குங்கிறத வந்து நம்ம சொல்றது தான் வந்து மொலாரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இதை எப்படி ஃபார்முலா படி என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து மொலாரிட்டி வந்து கேபிட்டல் எம்லையும் மோல் ஆஃப் சொல்யூட் அதாவது மோல் ஆஃப் சுகரையும் டிவைடட் பை தி லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். அதாவது இப்போ 1 லிட்டர் வந்து சுகர் வாட்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ 1 லிட்டர் ஸோ டிவைடட் பை 1. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மொலாரிட்டி அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம சொல்றோம். நம்ம கம்பெனி நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸும் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸுமே கண்டக்ட் பண்றோம். உங்களுக்கு எந்த கைட்னஸ் வேணாலும் கண்டிப்பா நாங்க பண்ணித்தரோம். கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆவீங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. தேங்க்யூ.